தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்காக நாம் என்ன காரியங்களை சாதித்திருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பாருங்க, சில சமயத்துல நம்ம அரை மணி நேரம் வேதம் வாசித்தோம்னா, அப்பா இன்னைக்கு அரை மணி நேரம் வேதம் வாசித்தோம்னு சொல்லி பெரிய காரியத்தை சாதித்தது போல நாம் எண்ணுகிறோம். சில சமயங்களில் ஒரு அரை மணி நேரம் முழங்கால்படி ஜெபம் பண்ணிட்டா, அப்ப நான் இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் ஊழியத்தில் எவ்வளவா ஈடுபட்டு சொல்லி நம்ம மன திருப்தி அடைகிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதற்கீடாக இது ஒருபோதும் ஈடாக முடியாது. பாருங்க, ஜிம்மி கார்ட்டர் என்பவர் தன்னுடைய சுயசரிதியாகிய ஒய் நாட் த பெஸ்ட் என்கிற தன்னுடைய புத்தகத்தில் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தான் எவ்வளவு பின்தங்கி இருந்தேன் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிற காரியங்களை அங்கே பார்க்க முடியும். பாருங்க, ஜிம்மி கார்ட்டருடைய தகப்பனா இறந்த பின்பு கடற்படை அந்த பணியிலிருந்து விடுபட்டு வந்து அங்கே தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கும்படியாக அங்கே சார்ஜாவிலே தங்கியிருந்தார். சார்ஜாவில் தங்கியிருந்த நாட்களிலே அங்குள்ள பேப்டிஸ்ட் சபையினுடைய அங்கே மூப்பராக செயல்பட்டு வந்தார். வருஷந்தோறும் அந்த சபையில ஆவிக்குரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடைபெறும். அவ்விதமாக நடைபெறும் பொழுது விசுவாசிகள் போய் அங்கே மற்ற விசுவாசிகள் அல்லது மற்ற அறியாத ஜனங்களை அந்த மீட்டிங்கை அழைத்து கொண்டு வருவார்கள். அதே போல அங்கே ஜிம்மி கார்ட்டரும் ஒரு மூப்பராக இருந்ததுனால சில குடும்பங்களை சந்தித்து சில குடும்பங்களை அழைத்து கொண்டு வருவார். இவ்விதமான ஒரு வருஷத்துல ஒரு 10 குடும்பமாவது அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு வந்தார். பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய நேரம் என்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் போய் நின்னோன்னு அவர் சொன்னாரு, இந்த 14 வருஷம் மூப்பராக இருந்ததுல நான் ஏறக்குறைய 140 குடும்பங்களை சந்தித்திருக்கிறேன், அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழித்திருக்கிறேன் சொல்லி மிகவும் பெருமையாக ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டதாக எண்ணிதாக தன்னுடைய சுயசரீரத்தில் இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல 1966 வருஷத்துல ஷார்ஜாவிலே நடந்த அந்த கவர்னர் தேர்தலில் ஜிம்மி கார்ட்டரும் போட்டியிட்டு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஏறக்குறைய 3 லட்சம் ஷார்ஜா ஜனங்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தன்னுடைய சேசர் எழுதுகிற அப்பொழுதுதான் அவர் நினைத்து பார்த்தான், ஐயோ, ஆண்டவருக்காக 140 குடும்பங்களை வழித்ததை ஒரு பெருமையாக எண்ணினேன். ஆனால் என்னுடைய சுயநலத்தில் அங்கே பிரச்சாரத்திற்காக கவர்னர் போட்டிக்காக ஈடுபடுகிற பொழுது நான் இவ்விதமான நிலைமையில ஒரு நாளைக்கு அங்கே 16 முதல் 18 மணி நேரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 3 லட்சம் அங்கே ஜனங்களை சந்தித்தேனே. அப்படியானால் நான் ஆண்டவருடைய பணியில எவ்வளவு பின்தங்கியுள்ளவனா இருக்கிறேன் என்பதை குறித்து அவருக்கு ஒரு பெரிய மனசாட்சி உறுத்தியது என்று தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுகிறார். ஒய் நாட் த பெஸ்ட் என்கிற தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் எண்ணுகிறோம். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணோன்னு, அப்ப இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டோம். இன்னும் சொல்ல போன சபையில ஒரு 10 ரூபா காணிக்க கொடுக்கிற நாம 100 ரூபா காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சோன்னே, அப்பா நான் 100 ரூபா காணிக்க கொடுக்கறேன்னு சொல்லி பெருமையா எண்ணுகிறோம். 100 ரூபா காணிக்க கொடுத்திருந்த நாம ஒருவேளை 200 ரூபா 300 ரூபா காணிக்க கொடுக்கற இருந்தோம்னா, அப்பா நான் ஊழியத்துக்காக எவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்லி பெருமையாக எண்ணுகிறோம். ஆனால் என்னை உங்களை படைத்த ஆண்டவர் தனிமையிலே கிடந்த நம்மை, எளிமையிலே கிடந்த நம்மை, புனிதிலே கிடந்த நம்மை உயர்த்தி பிரபுக்களோடு உயர்த்தி இருக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் எண்ணத்தை கொடுத்து விட்டோம். நம்முடைய அந்த 10ல் 1 பங்கு கூட கொடுப்பதில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் அள்ளி கொடுப்போமானால் லட்சமாய் நம்மை சம்பாதிக்கும்படியாக கொடுத்த அந்த ஆண்டவருக்காக நாம் அள்ளி கொடுக்கிற பொழுதுதானே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டா தாங்க அரிய மீன்களையும் அநேக மீன்களையும் பிடிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொன்னார். அன்பார்ந்த பிள்ளைல, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிற பொழுதுதான், அள்ளி கொடுக்கிற பொழுதுதான், அதிக நேரம் ஜெபிக்கிற பொழுதுதான், அதிக நேரம் வேதம் வாசிக்கிற பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. சின்ன காரியத்தை செஞ்சுட்டு ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டதாக சாதித்து விட்டதாக எண்ணுகிற நானும் நீங்களும் ஆழத்திலே வலையை போடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆழத்திலே வலையை போடுவோம், ஆண்டவருக்காக ஓடி உழைப்போம்,
அள்ளி அள்ளி கொடுப்போம், ஜெபிப்போம், வசனத்தை வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஜெபத்திலே தாங்குவோம். அவ்விதமான நம்ம ஆழத்தை வலையை போட்டு தேவ ஆசங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தீசுவராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, நன்மையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம். செய்தி கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. சின்ன காரியங்கள் செய்துவிட்டு பெரிதாய் எண்ணுகிற நானும் நாங்களும் ஆண்டவருக்காக ஆழத்திலே வலையை போடுகிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படியே சிறக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனம் துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.